இன்றைக்கி பார்த்திங்கன்னா August 25 நாளைக்கு வந்து அந்த மைனருக்கு பர்த்டே. ஸோ இன்றைக்கி நைட்டே வந்து தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தம்பிக்கு மார்னிங் போடுறதுக்கு. ஸோ இதோட அக்சசரிஸு எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து செட்டாக வந்தது. இந்த பிரேஸ்லெட்டு, அப்புறம் இந்த கழுத்துக்கு போடுற மைனர் செயின், இதுக்கு வந்து ஒரு துண்டு இருக்குது. ஸோ செட்டு அழகாக இருந்ததுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதையும் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தது. கொஞ்சம் ஷர்ட்டை மட்டும் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இதை வந்து வேஷ்டியை வந்து ஆல்ட்ரு பண்ணல, கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு. இதுக்கு வந்து பெல்ட் இருக்குது. ஆக்சுவலி இதோட பெல்ட், இந்த ட்ரெஸ்ஸோட பெல்ட்டு, அதை வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டைம் இது இருந்ததுன்னா அவரை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. யூஸ்வலாக பசங்களுக்கு போட மாட்டாங்க, பட் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ளார் டிசைன்லாம் வச்சு. ஸோ இது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சும்மா போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறமா ஃபைனலாக பர்த்டே எப்போ போடுறதுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு இதுதான் வந்து பர்த்டே ட்ரெஸ் அவருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேட்சிங்காக இந்த ஷூ வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதுதான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் 2-3 வாங்கியிருந்தேன். அது இது மட்டும்தான் அவருக்கு கரெக்டாக இருக்குது. அவருக்கு பிடிச்ச ஷூ வந்ததுலேருந்து எடுத்து போட்டு பார்த்துட்டே இருக்கார். ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 டாப் எடுத்து வச்சுருக்கேன். மார்னிங் வந்து அவர் கூட கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் வந்து சாரியும் போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. இந்த சாரீ பாருங்கள், பியூட்டிஃபுல்லான சூப்பரான சாரீ. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த கலருக்காக தான் இந்த ரெட்டு இருந்தாலும் ஓகேன்னு வாங்கினேன். ரெட்டு கொஞ்சம் டிசைனில் எதுவும் இல்லை, ஐ மீன் டிசைன் இருக்குது, பட் பார்த்தா வீடியோலலாம் தெரியாது. ரொம்ப மைல்டாக வந்து ஒரு டிசைன் அழகாக இருக்குது. இது நல்ல ஜரி வச்சு சூப்பராக இருக்கும். இது வந்து முந்தானிக்கு, ஐ மீன் முன்னாடி ஃப்ளீட்ஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வியர் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ தம்பி பர்த்டேக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து இன்னொரு சாரீ. இது பார்த்திங்கன்னா செட் சாரீ மாதிரி நானே, அண்ணி, அம்மா 3 பேர் வச்சுருக்கோம். வேறு கலரு. அண்ணி வந்து நல்லா ஒரு தக்காளி பழ கலர் வச்சுருக்காங்க. அம்மா வந்து வயலட்டு, நான் வந்து ப்ளூ. அம்மா வந்து வயலட்டாக இல்லை இந்த ரோஸ் கலரானு தெரியல. ஆனால் 3 பேரும் வச்சுருக்கோம். ஸோ 3 பேரும் ஒன்றா கட்டலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். எப்போ கட்ட போகிறோன்னு தெரில. நாளைக்கு கட்டுறோமா இல்லை வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வருது அது கட்டுறமான்னு தெரில. ஸோ இந்த 2 சாரியில் ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் அப்போ கேக் கட் பண்ணும்போது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாேருக்கும் ஃபுட்டெல்லாம் நம்ம தான் சர்வ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ வந்து அப்போ வந்து ரொம்ப எனக்கு சாரீ கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சௌகரியமாக இருந்ததுன்னா சாரிலே இருந்து எல்லாம் பண்ணிக்குவேன். இல்லைன்னா இந்த சுடி மாற்றிக்கலான்னு அந்த சுடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மார்னிங் கோயிலுக்கு போட்டு போகிறதுக்கு, அது வந்து ஈவினிங்க்கு. அவ்வளோதான். நைட் வந்து ப்ரிப்ரேஷன் இது தான். டெக்கரேஷனுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ காமிக்கிறாருங்க. ஷூ இதில் போட்டிங்களா? போட சொன்னேன், போட்டு வச்சுருக்காம பாருங்க. ஓகே, இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுருங்க. அம்மா இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். இது பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்காக வாங்கின ஐட்டம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம வெளியில் டெக்கரேஷன் சொல்லி அவங்க கொஞ்சம் சொதப்புனாங்க, பட் ஸ்டில் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த டே. இந்த இயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா டெக்கரேஷன் எல்லாமே நான் தான், ஐ மீன் நாங்கள் தான். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து எலக்ட்ரிக் பலூன் பம்ப்பு. இது வந்து 1000 சில்லரை வந்ததுங்க. 1999 ரூபா போட்டிருக்கு. பட் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னா நிறைய பலூன்ஸ் வந்து பம்ப் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஊதி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு லேட் ஆயிரும். டக்குன்னு பண்ணலான்னு சொல்லிட்டு இது தங்கம் எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன்ல. ஏறி அந்த பக்கம் போகிறானே, உடஞ்சிரும் போகுது கேண்டிலுக்கு இது. சரி போங்க, அந்த பக்கமாக போங்க. ஓகே, மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 அப்படின்ற ஃபாயில் பலூன். இது வந்து 3. இது ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு வந்து சென்ட் பண்ணிட்டா. நான் வந்து 3rd இயர் தானே. ஆக்சுவலி எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ வந்து 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, 3 ஆரம்பிக்குது. ஸோ 3 தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஏன் எல்லாம் 2 செலிப்ரேட் பண்ணுறோம்? முடிஞ்சதை தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால் வந்து இதை நெக்ஸ்ட் இயர் தான் செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ பத்திரமா வச்சுருக்கேன், ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தா. என்னம்மா? நான் உங்களுக்கு பலூன் இப்போ வந்து இது பண்ணி தர்றேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா க்ளூ டாட்டு. அதாவது வந்து இது வந்து அந்த இதோட காம்ப்ளிமெண்ட்டாக வந்தது, அந்த பலூன் பம்போட. இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கோ, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் மூடி வச்சுட்டேங்க. எதை எடுத்தாலும் தலையில் போட்டு மூடி வச்சுக்கிறது.
இது பார்த்திங்கன்னா பலூனை வந்து இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து செட் பண்ணுவாங்க இல்லையா அந்த டெக்கரேஷனுக்கு, நம்ம வந்து ஊதி முடிச்சு போட்டு இதுக்குள்ளே அப்படியே மாட்டி மாட்டி வச்சிடணுங்க. ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா க்ளூ டாட்டு. 2 பலூனை வந்து ஸ்டிக் பண்ணி எங்கேயாவது ஒட்டலான்னா அது. ஆக்சுவலி அதுவும் க்ளூ டாட், இதுவும் க்ளூ டாட்டா? ஆக்சுவலி இதுவும் பலூன் போட்டிருக்கு. ஓகே, இது வந்து செட்டாக வந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கர்டன்ஸு சில்வர் கலர் 2 இருக்குது. இது வந்து ஒரு செட்டு. இந்த பலூனு இதெல்லாம் ஒரு செட்டுங்க. இதோட வாங்கினது. இந்த கர்டன்ஸ் 2, இந்த பலூன் 30 இருக்கும். அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு ஃபாயில் இருக்கும். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு ஃபாயில் இருக்கும். அது நான் ஹாப்பி பர்த்டே வாங்கினதில் நிறைய சொதப்பலாகி இதை மட்டும் ஒரு 4 டைம் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேங்க. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் 3 ஆர்டரு. ஸோ அப்போயே எனக்கு தப்பாக தான் வந்தது. நான் உல்ட்டா பண்ணி எதோ பண்ணி சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது 2 அப்படின்ற கேண்டிலு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பட் ஓகே, அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதுலேயும் நமக்கு ஒரு க்ளூ டாட் இருக்குது. இது வந்து 349 ரூபா இருக்குது. பட் 349 ரூபாய்க்கு நான் வாங்கலை, கொஞ்சம் ஆஃபர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரிப்பனுங்க. நம்ம வந்து பலூன் கட்டிட்டு அதுக்கு கீழே ரிப்பன் தொங்க விடுவோம் இல்லையா, அந்த ரிப்பனு. இதில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு ஒரு பிளான். இதுக்கு கீழே வந்து தம்பியோட ஃபோட்டோ வந்து ஸ்டாப்லர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வெளியில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பலூன்ஸு. இது வந்து 2 கலர் 3 கலர் மட்டும் பலூன் இருக்குது. சில்வர், பிளாக்கு, அதுக்கப்புறம் ப்ரௌனு. இன்னும் வந்து வெளியில் நான் மல்டி கலர் பலூனு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், மல்டி கலர் இருக்குது இல்லையா, இதில் இருக்க எல்லா கலர்ஸும். அதுக்கப்புறம் ப்ளூ மட்டும் மெயினாக வந்து ஒரு 50 ப்ளூ பலூன். அதுக்கப்புறம் மல்டி கலரில் ஒரு 50 பலூன் வாங்கியிருக்கேன். இது வந்து டேபிளுக்கு மேலேயும் இந்த கர்டன்ஸ்க்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. மீதி பலூன்லாம் வால்க்கும் கீழே வந்து அப்படியே ஃபுல்லாக பலூன் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இருங்க, இது நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிட்டா? வேண்டாம், தம்பி இருக்கிறான், நான் ஒருத்தி மட்டும் இருக்கேன். ஸோ கொஞ்சம் சேஃப் இல்லை. அதனால் நான் வந்து வீடியோ எடுப்பேன். நான் எப்படி வந்து டெக்கரேட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஒரு செட்டு நான் தனித்தனியாக செட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் வாங்கிட்டு எதுக்கடா இதுவும் வாங்கியிருக்கேன்னு கேட்காதீங்க. இது வந்து நார்மல் இந்த பலூனுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம். 4 ஹோல் இருக்குது. இங்கே பாருங்கள், 4 இருக்குது. சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். பட் வந்து இந்த ஃபாயில் பலூனுக்குலாம் வந்து நம்ம இந்த பம்பு தான் பண்ண முடியும், ஹேண்ட் பம்பு தான் பண்ண முடியும். இதில் பண்ண முடியாது. அதனால இது வாங்கி வச்சுருக்கேங்க. இது இப்போ லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்து யோசனையே வரலைங்க. இதுக்கு வந்து நம்ம நார்மல் பம்பில் தான் பண்ண முடியும், இந்த பம்பில் பண்ண முடியாதுன்னு. பரவாயில்ல, நான் வந்து லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் பண்ணேன். சீக்கிரமாக அமேசானில் டெலிவரி பண்ணிட்டாங்க, அதனால் தப்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஐட்டம். ஸோ டெக்கரேஷன் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸஸும் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ போய் குலாப் ஜாமுனும் ஃப்ரூட் கஸ்டர்டும் பண்ண போகிறேன் நாளைக்கு கெஸ்ட்டுக்கு. டின்னர் பார்த்திங்கன்னா வெளியில் தான் வாங்குகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு டின்னர் தான். இருந்தாலும் நம்ம கையால் ஏதாவது பண்ணாதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட், கேசரி, அதுக்கப்புறம் வந்துட்டு குலாப் ஜாமுன், இந்த 3 பண்ண போகிறேன். முடிஞ்சால் வந்து எக்கும் வந்து பாயில் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா நான்வெஜ் வெளியில் ஆர்டர் பண்ணலைங்க, வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருக்குது. ஏன்னா போன வருஷம் நான்வெஜ் போட்டோம், ஸோ இந்த வருஷம் வெஜ்ஜு தான். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது. மீதி என்னென்னு நான் உங்கள் எல்லாேருக்கும் நாளைக்கு வந்து காமிக்கிறேன். நாளைக்கு எப்படி ரெடி ஆகிறோம் அது எல்லாமே நான் நாளைக்கு காமிக்கிறேன். பாருங்க, என் ஃப்ரெண்டுக்கு 100 ஆயுசு. இவ தான் வந்து எனக்கு பலூன் அனுப்புனா. ஹலோ பேபி, பலூன் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நாளைக்கு வீடியோவில் எப்படி நாங்கள் ரெடி ஆகிறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு எல்லாத்தையும் காமிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை, டேக் கேர்.